இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிற ஒரு தலைப்பு, ஜெபிப்பதினால் என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஜெபிக்கிறதுனால பிரயோஜனமா இருக்கா பாஸ்டர்? நான் தொடர்ந்து 10 வருஷமா ஜெபம் பண்ணிருக்கிறேன், என் பிரச்சனை தீரவே இல்லை. எத்தனை நாள் ஜெபம் பண்றேன்னு தெரியுங்களா? என்ன எனக்கு பதிலே வரல அப்படின்னு கிறிஸ்தவர்களாகிய நாம் சொல்லுகிறதை கேள்விப்படுகிறோம். அவனை பாருங்க பாஸ்டர், அவன் ஜெபமே பண்றதில்லை, அவன் நல்லா இருக்கிறான், அவன் சமாதானமா இருக்கான், அவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். நான் 2 மனுஷரை போல ஆண்டவரே தசமாவும் கொடுத்துறேன், காணி கொடுத்துறேன், ஒழுக்கமா உபவாசம் பண்றேன், எல்லாம் பண்றேன், அந்த பாவியை போல இல்லை ஆண்டவரே, ஆனா என் ஜெபம் கேட்கப்பட மாட்டுது அப்படிங்கிற ஒரு காரியம். உலக மனிதர்கள் நான் எதுக்கே ஜெபிக்கணும், ஜெபம் பண்றதுக்கு அவர் யாரியா, கடவுள் யாரியா, அவருக்கு எனக்கு என்னையா தொடர்பு, அவர் இருக்கிறாரா? நேற்றைக்கு தினத்தில் 2 நாளைக்கு முன்பு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நல்ல தேவ மனுஷர் ஒரு பதிவு போட்டிருந்தார். பிசாசு இருக்கு நம்புகிறேன், எவனும் பிசாசை பார்த்ததில்லை, எல்லாம் கை வச்சுன்னு கீழே விழுந்துடுறான், அதெல்லாம் ஏமாத்துத்தனம் பித்தலாட்டுத்தனம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறார். இயேசு ஜெபித்த போது கீழே ஒருத்தனை விழுந்து நுரை தள்ளினான். அவ்வளோ பெரிய ஊழிக்காருக்கு அந்த வசனம் தெரியல. அப்போ மாய்மானம் பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்துவே, ஏமாந்து அமுத்தி தள்ளி விட்டார் கீழே உழுக்கட்டுன்னு சொல்லி. அப்படித்தானே அர்த்தம். இப்படி நிறையா தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க. அதனால் நம்ம யாரையும் குறை சொல்லாதபடி ஜெபிப்பதனால் என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அதனால் ஒரே ஒரு பிரயோஜனம் உண்டு, நல்லா சாப்பிடணும், சூப்பராக ஒரு கட்டு கட்டணும். பிரயோஜனமாக இருக்கா இல்லையா? மனசு நிறைஞ்சிச்சு. சிலர் சொல்லுவாங்க மனசார சாப்பிட்டேன் பாஸ்டர், ஆனால் பில்லு தான் கொஞ்சம் எகிரிருச்சு. சில பேர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்ற காலத்தில் சட்டி பானையில் எடுத்து ஒழிச்சாங்க வீட்டில், அப்படி சாப்பிடுவேன், இப்போ சாப்பிட முடியறதில்ல. ஒரு மனிதனை அடித்தாலும் திருப்தியாக அடிக்கணும்னு நினைக்கிறேன். ரவுடித்தனம் பண்ணும்போது மனசார அடிச்சுட்டு வந்து நான் சொல்லுவேன், எவ்வளோ கொடியவனாக இருந்திருப்பேன், சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். அப்படி தானே? தூங்கினாலும் நல்லா தின்னுட்டு தூங்குறது, அதனால பிரயோஜனம் இருக்குல்ல. தூங்கினா நல்லா சுகமா இருக்குல்ல. ஏதாவது கவலை இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் பாஸ்டர். வேற என்ன இருக்கு பிரயோஜனம்? ஜபிச்சு ஜபிச்சு என்னத்தை கண்டோம்? ஜபிக்கிறங்காட்டிக்கு அப்படியே விடுதலை ஆயிடுது. ஜபிச்சா ஏதாவது இப்படி பல விதத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், நாம் சொல்லியிருப்போம், நாம் பேசின அனுபவங்கள் நமக்குள்ளே இருந்திருக்கும். சில நேரத்தில் சண்டை வந்துட்டால் ஜெபம் பண்ண மாட்டோம். கவனிச்சிங்களா? சண்டை போட்டால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. என்னால் சண்டை போட்டாச்சுன்னா ஜெபம் பண்ண முடியாது. ஏன்? ஒருத்தர் கூட பேசலை, ஜெபம் பண்ண மாட்டோம். ஜெபம் மிக அவசியமானது ஒன்றா இல்லையா? ஜெபிப்பதனால் என்ன பிரயோஜனம் அப்படி என்று சொல்லி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்க கேட்ட பகுதி யோபு புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 21 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுது, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். யோபு கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, அவன் ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த யோபு அந்த அதிகாரம் நீங்க யோபு அதிகமாக நிறைய பேர் வாசிக்கணும். நம்முடைய வாழ்வில் தோல்விகள், அவமானங்கள், நெருக்கங்க, இழப்புகள் வரும்போது சீர்படுத்துகிற ஒரு புஸ்தகம் தான் அந்த யோபு புஸ்தகம். இந்த யோபு புஸ்தகம் கூட ஆதியாகமத்துக்கு முன்பாக நடந்த சம்பவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே வசனத்தில் அழகா சொல்ற, சர்வ வல்லவரை நான் சேவிக்க அவர் யார்? இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களாக இருக்குது.
நம்ம பரிசுத்தவான் சொல்லுவாங்க, டிசம்பர் 25 இயேசு பிறந்தார். இயேசு 25 பிறந்தாரு. அப்ப கொண்டாட வேண்டாம், அது ரோமர் பண்டிகை, அது கொண்டாடக்கூடாது. இப்படி பலரும் ரொம்ப நாணவான்கள். அதுபோல் இங்கே ஒரு நாணவான், சர்வ வல்லவரை சேவிக்க நான் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதில்லை எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெபம் பண்ணதுனால என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்ன இருக்கு? நீங்கள் வேற பாஸ்டர், ஜெபம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், ஜெபம் பண்ணி தான் குழந்தை பிறந்துச்சு, ஜெபம் பண்ணி தான் வேலைக்கு சேர்ந்தேன், ஒன்றும் விளங்கலை, உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறோமா இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது தேவதூதனை போல இருந்தான். கல்யாணமே கொஞ்ச நாள் கழிச்சு தான் விழுப்பட்ட தூதனை போல தெரியுறான், கீழே விழுந்த தூதனை போலயே தெரியுறான். முட்டியை பிடிச்சி குட்டுக்கிறான், அட்டி டப்புட்டு பண்ண கொடுக்குறான், சோறு போட மாட்டாங்கிறான், எட்டி உதைக்கிறான், காசு தர மாட்டாங்கிறான். அப்படி இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண, அந்த அது சரியில்லை இது சரியில்லை, குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனை. ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எதுக்கு மாசம் ஜெபம் பண்ணணும், பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் நிறைய சம்பாதிக்கிறான் பாஸ்டர், அங்கே இங்கன்னு வீட்டுக்கு வந்து பார்க்குற ஒரு பைசா இல்லை, காசு எங்கே போகுதுன்னே தெரியல. இப்படி பலரும் பலவிதமாக இருக்கனால, ஜெபிக்காமல் இருக்கனால இந்த கேள்வி எழும்புகுது, என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பாருங்கள், இந்த வியாதிக்கு ஜெபம், முட்டி வலிக்கு ஜெபம் பண்ணுற சுகமே ஆகலை. இன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த அற்புதங்கள் இல்லைங்க, அவங்களோட முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. அப்போ ஆண்டவர் செத்து போயிட்டாரா? இப்போ இப்படி பல கேள்விகள் எழும்போது வேத வசனம் இன்னொரு காரியம் சொல்லுது. யோபு 21 அதிகாரத்திலேயே 16, 17 வசனங்களை வாசிங்க. ஒவ்வொருத்தரா வாசிங்களே. ஆனாலும் அவர்கள் வாழ்வு போதும். அவங்க வாழ்க்கை யாரு கையிலாமா? நான் ஜெபிக்காங்கட்டிக்கு நான் எதுக்கு ஜெபிக்குன்னு சொல்கிறான் பாருங்க அந்த துன்மார்க்கன். யாரெல்லாம் ஜெபிக்கலையோ, ஜெபிக்க பிரியப்படலையோ அவங்க யாரா? துன்மார்க்கன், துன்மார்க்கி. அப்படித்தானே? நான் சொல்லல, பாஸ்டர்னு இப்படி சொல்கிறார், பைபிள் சொல்லுது, நானா சொன்னேன்? வேதம் அப்படி சொல்லுது. ஆனாலும் அவர்கள் வாழ்வர்கள் கையிலாது. யாரோட ஆசை? ஜெபம் பண்ணாத, ஜெபு சின்ன பையனு சொல்ற, துன்மார்க்கன் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கன் விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் மேல் வரும் ஆபத்து வரும் அப்படிங்கிறார். அப்படின்னா துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காத, எனக்கு அது தூரமா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இல்லை போதும் அங்க சொல்றாரு, கர்த்தர் சொல்றான், தமது கோபத்தினால வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கில். நீ செஞ்ச பலனுக்கு தான் பலன். நீ ஜெபிக்காம உலகத்தில் வாழ்ந்து செஞ்ச நல்ல காரியம் கெட்ட காரியம், போட்டு கொடுத்தது போட்டு கொடுக்காது, சொன்னது சொல்லாது, செஞ்சு செய்யாது, எல்லாத்துக்கும் பலன் கொடுக்குறாள்ல, அது எப்படி இருக்குமாமா? ஆபத்தா அவங்க மேலே வருமாமா. அவங்க விளக்கு அணைந்து போகும். விளக்குன்னு என்ன நினைக்கிறீங்க? கரண்ட் பில் கட்டினா பீஸ் பிடிக்கணும், அதான் பாஸ்டர். அது இல்லை, உன் வாழ்க்கை பீஸ் போயிருன்னு அர்த்தம். நீ போய் சேர்ந்துருவேன்னு அர்த்தம். வாழ்க்கை போயிடும், இருளாயிரும். நம்ம நினச்சக்கூடாது விளக்கழிஞ்ச என்ன பாஸ்டர், நான் தான் எமர்ஜென்சி பல்ப் வச்சுருக்கேன். வாழ்க்கைக்கு எமர்ஜென்சி பல்பு கிடையாது, பொடுக்குன்னு போயிடும், பெப்பரப்பேன்னு. ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உன்னை மதித்து தூக்காதவன் நீ போயிட்டினா பெட்டியை வந்து தூக்குவான், ஒரே சந்தோஷமாக தூக்குவான். இவனோட தூக்கி அடக்கம் பண்ணி தான் நான் மறுவேலை. நினச்சிக்காதீங்க நம்ம எல்லாம் பிரியமாக இருக்கிறாங்கன்னு. எப்போ ஆள் காலியாகும், இடம் காலியாகும் தான் சோத்திரம். ஒரு பழமொழி வருது, வேண்டாம், கம்பளி நமக்காச்சு அப்படிங்கிற கதையில் தான் இன்னைக்கு உலகம் வாழ்ந்துட்டு இருக்குது. வேதாகமம் சொல்லுது, ஏன் ஜெபிக்கணும்னா உன் வாழ்க்கை யார் கையில் இருக்கு?
அவர் கையில் இருக்கு. உன் வாக்க உன் கையில் இல்லை, தெரியுமா? அப்படின்னா இந்த நிமிஷத்தில் உன்னை தூக்க ஆண்டவரால் முடியும். பிசாசு உன்னை தூக்க முடியும், உலகத்தின் காரியம் தூக்க முடியும். அப்போ தூக்கப்படாமல், நம் வாழ்க்கை அழிக்கப்படாமல் காக்கணும்னா ஜெபம். ஜெபம்ங்கிறது இறைவனோட பேசுவது, உதவி கேட்பது. தேவனோடு. இரண்டாவது, நான் எதுக்குங்க ஜெபம் பண்ணணும்னா, நீ பெரிய ஆண்டவரோட உதவியை கேட்காம வாழ்ற. ஒன்று, அவரோட பேசலைன்னா நீ யாரோட பேசுவ? வேதாகமம் சொல்லுது, நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏவாள் முதல் பேசியது யார்கிட்ட? சாத்தான்ட்ட, கர்த்தர்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் தான் சொன்னான். ஏவாள்கிட்ட ஆண்டவர் கேட்டார், ஏன் இப்படி செஞ்சேன்னு? இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. புரியுதா உனக்கு? நீ புதிய ஏற்பாடு காலத்தில் அப்படி இல்லை. பெண்களெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாங்க, ஆண்கள்லாம் பேசுறதில்ல. ஆனால் இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆகிருக்குது, ஆண்கள்லாம் ஜெபிக்கிறாங்க, பெண்கள்லாம் ஜெபிக்கிறது இல்லை. மாறிட்டு வருது ஒவ்வொரு காலங்களா. சரி, அப்போ ஜெபத்தை குறித்து பார்க்கல, எதுக்காக நம்ம ஜெபிக்கணும்? நம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கும், ஆபத்து வராமல் இருக்க காப்பாற்றுக்கணும். வேதம் சொல்லுது, எரேமியா புஸ்தகத்தில் 33:3 சொல்லுகிறது. எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு என்ன கருத்தம்? நடக்க போகிற சம்பவத்தை வேதத்தில் சொல்லுக்கு, கேளுங்கள் அப்பொழுது என்னத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வரும் காரியங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் வேதம் சொல்லுது. நம்மால் என்ன கேட்குறான்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப நாளாக அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கிறான் பாஸ்டர், வயசு பசங்க ஜெபம். எப்படியா அது மாமா பார்க்குறான் ஆண்டவரை, அந்த பொண்ணை எனக்கு இப்போ எனக்கு என்கிட்டே சொல்கிறான் வந்து, என்னப்பா ஜெபிக்கிறேன்? என்ன ஜெபிக்கிறேன்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கணும் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட மாமா வேலை பார்க்குறான், ஆண்டவர் அந்த பிள்ளைய நான் அப்படியே பார்த்துட்டுக்கிறேன், எனக்கு செட் பண்ணி விடுங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறீங்க? அப்புறம் அடுத்தவன் காரியங்களை கவனமாக இருங்க. வேதாகமம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான காரியம் உன் கைக்கு எட்டவே எட்டாது. நீ அறியாதது. இப்போ மணி பர்ஸில் பணம் இருக்குது, வீட்டில் நிறைய பணம் வச்சுருக்கிற, மணி பர்ஸில் வீட்டில் வச்சுட்டேன். பேங்க்கில் பணம் இருக்குது, செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டேன். பஸ்ஸில் பிரயாணம் போய் இறங்கினதுக்கப்புறம் பார்க்குற செல்லும் மணி பர்ஸும் மறந்துட்டேன். அந்த ஊரில் உனக்கு யாருமே தெரியாது. அந்த ஊர்லேருந்து இங்கே வரணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் ஆகும். நீ அப்போ என்ன செய்வ? யார்கிட்ட என்ன செய்வ? மற்றவங்க ஃபோன் நம்பரும் உனக்கு தெரியாது, ஞாபகத்துக்கு இல்லை, என்ன செய்வ? அக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்ட என்ன செய்வோம்? பணம் கேட்கறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். எந்த மனுஷனாக இருந்தாலும், கடவுளே என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, அறியாது மெட்டாதமான காரியம், எப்படி போகிறதுன்னு தெரியல, பைசாவும் இல்லை ஊருக்கு பேசணும், அறியாது எட்டாத காரியமாக இருக்குதப்போ. அதுபோல் ஆபத்தில் இருக்கும்போது அறியாது எட்டாதமான காரியத்தை அவர் உனக்கு அறிவிப்பார். போகிறதுக்கு முன்னால், டேய் பிரச்சனை வரப்போகுது காத்துக்க அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் ஊழியக்காரன் மூலியமாவது, ஜனங்கள் மூலியமாவது, வேத வசனங்கள் மூலியமாவது, யாராவது பிரசங்கம் மூலியமாக நம்மகிட்ட பேசுவார். டேய் மனம் திரும்புடா. எனக்கு தெரிந்து நல்ல ஒரு தெய்வ மனுஷன், அவர் ஒரு நாள் அப்படித்தான், ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை, ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. அவர் அங்கே போகிறார். ஜெபிக்க போனவர் போய் பார்த்துருக்கார் வாசலில். அவர் ரொம்ப முடியாமல் கிடக்கிறார், சீக்கிரம் கிடக்கிறாரு. எல்லா சொந்தம் பார்க்க வந்திருக்கு. கூட்டத்தில் போய் நம்ம ஜெபிப்பதா, கூட்டத்தில் போய் பார்ப்பதா சொல்லி பக்கத்தில் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருந்தாராம். கர்த்தர் சொன்னாராம், உனக்கு இங்கே என்ன வேலைன்னு? ஆண்டவர் கூட்டமாக இருக்குது, டீ குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னாராம். உள்ளே போனாராம்.
அந்த பணவிசை அழுதாளா? கொஞ்சம் முந்தி வந்திருந்தா என் புருஷனை காப்பாத்திருக்கலாம், அவர் மரித்து போனார். இவர் உள்ளத்தில் அந்த சத்தம் பறஞ்சா, கொன்னுட்டியே, அவனை காப்பாற்ற முடியும், உன்னை அனுப்புனேன், நீ அவனை கொன்னுட்டியே அப்படின்னாராம் ஆண்டவர். அந்த மனிதர் இன்னி வரை டீ குடிக்கிறது இல்லை. அந்த டீ யாராவது குடிக்கிறத பார்த்தா உடல் அடிக்கும் வலிக்குமாமா. ஐயோ கொன்னுட்டுனேன், ஐயோ கொன்னுட்டுனேன், ஐயோ கொன்னுட்டுனேன். கதறி அழுக ஆரம்பிக்கிறார். கதறி 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 அழுகிறார். உனக்கு தெரியுமா, ஒரு உயிரை காப்பாற்ற உன்னால முடியும்னா நீ ஜெபிச்சாகணும். அந்த நேரத்தை தான் தூங்குறது, அந்த நேரத்தை தான் திங்கிறது, அந்த நேரத்தை தான் ஊருக்கு போகிறது, அந்த நேரத்தை அந்த காரியம் இந்த காரியம் செய்கிறது. தேவனுடைய கட்டளையும் பிரமாணத்தையும் காப்பாற்ற முடியலாம். சடிதியில் ஆபத்து உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்துக்குள் வரும்போது நீ எப்படி தப்பிப்பாய்? ஆண்டவர் எச்சரிக்கிறார். போ, ஏய் நீ மனம் திரும்பு, ஞானஸ்தானம் எடு, பரிசுத்தாய் பெற்றுக்கொள், ஒழுக்கமா சர்ச்சுக்கு போ, வேதம் வாசி, ஜெபம். உனக்கு நேரம் சத்தம் வந்துட்டு இருக்குது, நீ கேர் பண்ணல, வித் செகண்ட்ல தூக்கிடுவார், பிசாசு தூக்கிடுவான். அப்ப ஐயோ என் குடும்பத்தில் இப்படி போச்சு, போனதுக்கு அப்புறம் எதுவும் திரும்பி வராது, அழுது புரோச்சனம் இல்லை. அப்படித்தான் யோபுட வாழ்க்கையில அவன் மிகவும் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய குடும்பத்தில் எல்லாம் இழந்துட்டான். நல்ல வேலை யோபுடி மனைவி இழக்கல, பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க, மனைவி இறக்கல. ஒருவேளை மனைவி உயிர் செத்துருந்தானா ரெட்டத்தனையாக கொடுக்கும்போது 2 பொண்டாட்டியே இருக்கு அவனுக்கு. ஒன்னவே வச்சு நம்ம சமாளிக்க முடியல. யோபு அதனால தான் ஆண்டு சொல்லிட்டா, டே நீ ஒன்றை வச்சு சமாளிக்க முடியலடா, இன்னொனுக்கு வேண்டாடா சொல்லி விட்டுட்டாரா என்னவோ. அந்த யோபு தான் சொல்றாரு, சர்வ வல்லவரின் நோக்கி சேவிக்க அவர் யாரு, அவர் நோக்கி ஜோமன் என்ன பிரயோஜனம் சொல்றாங்க. ஆனாலும் அவங்க கையில வாழ்க்கை இல்லை. ஆனால் யோபு அவரை நம்பி செபித்தபடினால அவனோட வாழ்க்கை கட்ட திரும்பவும் திருப்பி அவன் கையில் கொடுத்தாரு. உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எதிர்காலம் இருளாய் போச்சு, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, செபிக்க ஆரம்பி. பட்டமரம் துளிப்பதை போல, வசந்த காலம் சமீமாய் வருவது போல உன் பிரச்சனை எல்லாம் மாற்ற தேவன் வல்லமுடையவராக இருக்கிறார். எதுவுமே எனக்கு வழியில் ஆண்டவரே, இத்தனை நாள் நடக்கல, இத்தனை நாள் செபிச்ச பிரயோஜனம், ஆமா இத்தனை நாள் பிரயோஜனம் இல்லை. ஆனா பாவியான சொல்றாரு, இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. உன் கண்ணீர் மாறும், உன் துக்கம் மாறும், உன் வேதனை மாறும், உன் ஜெபத்துக்கு பதில் உன் மடியில போடப்படும். ஒரு நாள் உன் ஜெபம் வெறுமையா போகாது, உன் கண்ணீரெல்லாம் என்னோட துருத்தில வைத்திருக்கிறேன்னு சொன்னார். அதனால நம்ம எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்றேன், மடமடம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் செய்திக்கு போக போறேன். கிறிஸ்தவன் என்பதற்காக ஜெபிக்காது, தினமும் ஜெபிக்கணுமே என்று கடமைக்காக ஜெபிக்காத, வீட்டில் அம்மா அப்பா உறவு பாஸ்டர் ஜெபிக்க சொல்றாங்களேன்னு ஜெபிக்காத, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது மட்டும் ஜெபிக்காத, யாராவது வீட்டுக்கு வந்துட்டா போதும் நான் ஜெபிக்கிறேன்னு எல்லாம் தெரியணும்னு சொல்லி பெருமைக்கு ஜெபிக்காத, வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காத, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜெபிக்காத, மற்றவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு அவர்களை குறை கூறி கொண்டு அவரோட ஒப்புரவாகாமல் ஜெபிக்காத, பொருத்தனை பண்ணி கொண்ட நாட்களில் அதை செலுத்தாமல் ஜெபிக்காத, பொய் பேசிக்கொண்டே ஜெபிக்காத, எந்த ஊழியக்காரிக்கு விரோதமாய் பேசிவிட்டு ஜெபிக்காத, கடன் வாங்கிவிட்டு செலுத்த திராணி இருந்தும் செலுத்தாமல் ஜெபிக்காத. பிரைஸ் கார்டு 10 காரியங்க, புரிஞ்சுதா? என்னடா ஜெபிக்காத, இதனால பிரயோஜனம் இல்லை, நீ ஜெபித்தாலும் பதில் வராது நினச்சிக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கடன்காரன் வந்துட்டான், நான் அவரோட பேசிட்டுக்கிறேன், அந்த கடனுக்கு ஒரு கடன் கட்ட மாட்டாங்கிறாரு. அப்போ நான் அவரை பார்த்து ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். என் நண்பர்கிட்ட, கொடுக்கலாம் வாங்க, ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபிக்கிறேன்,
காணிக்கை கொடுத்தாரு. எனக்கு வாங்கிட்டு வெளியேறும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த காணிக்கை அவனுக்காக கொடுத்துரு, அது செல்லாது ஜெபம். அன்னைக்கு பழகிட்டேன். கடங்கரை தேடி கடங்கிட்ட பழக ஆரம்பித்தேன். நம்முடைய சகோதரர் ஒருத்தர் 37,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி நாடு விட்டு நாடு போய் கொடுத்துருக்கிறார். தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஒரு சாட்சி. வெறும் 37,000 ரூபா கொடுக்குன்னு சொல்லி அந்த 37,000 ரூபாவை அங்கே வீட்டில் போய் திருடிட்டார். இந்த காசு எடுத்துட்டார். வயசான அம்மா கிட்ட. அப்போ அவர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துட்டார். இங்கே வந்து அப்படியே அலைஞ்சு இழைஞ்சு எப்படியே ரெண்டாக்கி இன்னைக்கு அவரும் கோடீஸ்வரில் ஒருவனாக்குறாரு. பைல் படிக்கிறாரு. ஒரு கேட்ரிங் வச்சுருக்காரு. பெரிய ஆள். இன்னைக்கு ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு. எல்லாம் பிபிசி நியூஸ்லேயே வந்துச்சு. அவர் இங்கிருந்து போய் 37,000 ரூபா கொடுக்கறதுக்கு மறுபடியும் ஆண்டவர் பேசினாராம், துன்மார்க்கன் கடனை அடைக்க மாட்டான்னு சொல்லி. ஐயோ, நான் துன்மார்க்கன் இருக்க விரும்புகிறேன். 37,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 70,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இங்கேருந்து போயிட்டார். போய் அந்த அம்மா தரனா, அந்த இவர் போகிறக்குள்ள அந்த அம்மா வயசானவங்க இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்தை விசாரிக்க பிபிசி நியூஸ் சென்டரை அணுகி எல்லாத்தையும் விசாரித்து பார்த்து அந்த குடும்பத்துடைய 2 பொண்ணு இன்னொரு பிள்ளைகளை சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு 70,000 கொடுத்துக்கிறாரு. நியூஸில் வந்துருக்கு. கிறிஸ்தவனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. நம்ம டீ கடையில் டீக்கு 10 ரூபா கொடுக்க வந்துருப்போம். அவன் கேட்பான், என்னாச்சு 10 ரூபா? தரம்பாயா, சும்மா டீ காரனுக்காக. அப்புறம் அவன் கேட்பான்னு சொல்லி குமிஞ்சுக்கிறது. கடங்காரன் கேட்பான்னு வாங்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தா பரலோகம் போக முடியாது. நீ ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. சரி, நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அது தெரியணுமல்ல. நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? எதுக்காக ஜெபிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தேவை இருக்குது, அதுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும் அதை பார்த்துருவோமா? சங்கீதம் 109:4. எதற்காக ஜெபிக்கணும்னா, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர் என்ன செய்றாருன்னா, நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்க மேல அன்பு செலுத்துறேன். ஆனால் அவங்க என்ன செய்றாங்கன்னு விரோதிக்கிறாங்க. நானும் அவர்களுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணணுமாமா? நம்மளை விரோதிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். இயேசு நம்மளை துன்பப்படுத்துவதற்காக ஜெபிங்கள். நம்ம ஜெபம் எப்படி நினைக்கிறீங்க? ஆண்டவரே சோத்திர, அவன் என்ன பகைச்சிட்டான், ஆண்டவரே அவனை நிர்மூலமாக்கும்படியாக ஒன்றுமில்லாமல் இருள் பொருளாய் ஆகும்படி அப்படி ஊதி போடுங்க ஆண்டவரே. இவ ஆத்திரம் தீர மாட்டுது. ஜெபிக்கிறோமா? அன்னைக்கு ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. சிரிப்பு தான் யதார்த்தமாக ஜெபம் பண்ணுறாங்க. சோத்திரங்கத்தாவே, சோத்திரங்கத்தாவே, எங்க வீட்டுக்கார மெதில் மதிஷ்ட போகும்போது கால் விளங்காமல் பண்ணும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்படி ஆயிடுச்சுன்னா சம்பாதிக்காம வீட்டில் உட்காந்துக்குமா ஆண்டவரே, நான் வேலைக்கு போறேன் ஆண்டவரே, அதனால பார்த்து ஏதாவது நீங்களே செய்யுங்க. பிரைஸ் காட். எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அந்த அம்மாவுடைய வேதனை பாவம். இது மாதிரி உங்க ஜெபங்கள்லாம் அப்பப்போ எலும்பு எனக்கு லைட்டாக வருது இல்லை அன்பானவர்களே. வேதம் சொல்லுது, தாவீது சொல்றான், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்களுக்காக பாரப்படுறேன், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேன், அவங்களுக்காக எல்லாம் என்னை விரோதிக்கிறார்கள். அவங்களுக்கான என்ன பண்ணுமாமா? என்னன்னு ஜெபம் பண்ணணும்? மாறுகையும் வாங்கிருந்தல்ல. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். சிலுவையில் தன்னை அடித்தவரை பார்த்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆணி அடிக்கிறது தெரியாதா? வலி எப்படி நமக்கு தெரியாது, அடிக்கிறவனுக்கு தெரியாதா? அவர்கள் பிதா தண்டிச்சிடக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும்.
நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? முதல் இதுக்காக தான் ஜெபிக்கணும். நம்மளை சத்துரு, நம்ம சிநேகிக்கிறவனும் நம்ம விரோதிகளுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சு பாருங்களேன், பரிசுத்த ஆவியை நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். நமக்கு தெரிய மாட்டுது. நம்ம சின்ன சின்ன காரியத்தெல்லாம் விரோதிக்கிறோம், சின்ன சின்ன காரியத்தெல்லாம் எதிர்பார்க்குறோம். இப்போ நான் எதிர்பார்க்குற காரியத்தை மனைவி செய்யலை அப்படின்னா என்னுடைய மறுரூபத்தை நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்க. என் மகம் அப்படியே மறுரூபம் ஆகும் பாருங்க அப்படின்னு. என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், என்னுடைய சபை விசுவாசப்படி நீங்களே நான் சொல்கிற காரியம் செய்யலைன்னா என் முகத்தை நீங்கள் பார்க்கல. என் முகத்தில் மறுரூபம் தெரியும். முகம் பிறக்க முன்னாலே தெரியும். என் முகத்தில் மறுரூபம் தெரியும். நீங்கள் சொல்கிறத பாஸ்ட் கேட்கலன்னா உங்கள் மறுரூபத்தை நான் பார்ப்பேன். எதை சொன்னாலும் அப்படின்ட்டு. யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்கிற காரியம் தெரியுமா? உங்கள் குணாதிசயங்கள் இல்லை, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால் உங்கள் கேரக்டர்ஸை மாற்றிக்காத. பரிசுத்த ஆவி நடத்துகிறபடியே போ. பிடிக்கலனா போ. நான் கொடுத்தலாம் கொடு, கேட்குறமா இல்லையா? உனக்கு எனக்கு ஒத்து வரல, எல்லா கணக்கு சரி பண்ணு. நீ சரி பார்த்து கணக்கு கொடுத்து எனக்கு வேண்டாம். உனக்கு எவ்வளோ நான் தரணும், எனக்கு நீ எவ்வளோ கணக்கு பாரு. இதில் பரிசுத்த கைதிட்டு மகிழ்ப்படுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவ சமத்துட்டு விளக்கப்படுகிறன்ற அர்த்தம். உங்களுக்குள்ள வேற ஒருத்தன் வந்துட்டான், தேர்ட் பார்ட்டி வந்துட்டான். ஏன் தெரியுமா? மன்னித்து மறந்து நேசிக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்போ நீக்கு தேவனுக்கு விரோதமா உன்னுடைய குணங்கள் மாறுதுன்னு தெரியும் போது நீ அதை கேரக்டர் மாற்றலைன்னா ஃபுல்லாகவே பிசாசு ஆட்கொண்டுருவான். நமக்கு தெரியும், நமக்குள்ள அவன் என்ட்ரு ஆகிறது தெரியும். நமக்குள்ள கோபம் வரும்போது என்ன பார்க்குற புட்டு ஒன்று அப்போ தான் அடங்கும். நீ திட்டு அப்படின்னு வருது பாரு, இல்லை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பாரு. அதுக்கு செவி கொடுத்துறாது. அது பிசாசோட தந்திரம். கர்த்தருடைய ஆவியில் உங்கள்கிட்ட விலகிடுவார். உங்களை அபிஷேகம் மாட்டார். நீங்கள் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ள முடியாது. தீர்க்கதரிசன வரங்கள் வல்லமைகள் கிரீச்சையாது. ஒன்று சொல்லித்தரேன், நேச்சுரா வாழுங்க. அடிக்கடிங்க சொல்லுவேன், சந்தன மரத்தை வெட்டினாலும் அது என்ன செய்யும்? நீங்கள் என் சபை விசுவாச பிள்ளைங்க அப்படின்னு விரும்புகிறேன். உங்கள் குணத்தை மாற்றிக்காத. உன்னோட கேரக்டர் மாறிட்டு போ. நீ கெட்டவனா இரு, நல்லவனா மாறு. நான் எப்போ போல எனக்கு ஆண்டுக்குள் தொடர்பு கரெக்டாக இருக்கிறேன். ரொம்ப நாணமாக புத்திசாலே சிலவர் யோசிப்பாங்க, அது தேவன் கைவிட்டுருவார். எப்போ உன் நாணத்தை நீ எடுத்து பயன்படுத்தி நாணமாக பிஸ்னஸ் பண்ணுறது, நாணமாக பேசுறது, நாணமாக உறவுக்கு நடந்துக்கிறது, தனக்காக சாதகமாக பேசிக்கிறது, தந்திரமாக பண்ணுவோமில்ல, நினச்சிக்கோ. யாருக்கு தெரியாது. அப்படியே நம்முடைய துர்குண நாணம் அறிவு அப்படியே பிளான் பண்ணுவோமில்ல, இதெல்லாம் தேவன் விரும்புகிறதே கிடையாது. நீங்கள் யார்கிட்டயாவது பேசும்போது இப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் மட்டும் விலகிறான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? தேர்ட் பார்ட்டி உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். எப்போ போல இரு, ஸ்ட்ரைட்டாக கேளு. ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி செஞ்ச, கேளு. அப்போ வேதம் நமக்கு சொல்லுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும். வாசிப்போமா? சங்கீதம் 111:5, சாரி 141:5. சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அலட்டி தட்டுவதனால் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டில் நான் இன்னும் யாராவது எனக்கு ஆலோசனை கொடுத்தா, யாராவது என்னை திட்டினா எனக்கு கோவம் வந்துடுது. என்னை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் உன் உறவுகளை பற்றியோ உன் காரியத்தை பற்றி பேசுகிறனால நீ குறைஞ்சி போக மாட்டேன். உங்களை நேசிக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் மேலே உங்களை குறித்து பேசிகிட்டே இருப்பாங்க. உன்னை யார் ஒருத்தர் திட்டுறானோ, யார் உனக்கு விரோதமாக பேசுகிறானோ உங்களை நேசிக்கிறான்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியல. நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னா, ரோட்டில் போகிறவனை திட்டுவான், உரிமை உள்ளவங்க தானே திட்டுவாங்க. உரிமை இல்லையா? திட்டும்போது நீ கோவிச்சு நீ விரோதிக்கிறன்னா கர்த்தருடைய ஆவியனை பார்க்குறாரு. ஏன் இது என் சத்தண்டா, ஏன்டா என் சத்தத்தை கேட்க மாட்டாங்கிற, ஏன் என் பேச்சை கேட்க மாட்டாங்கிற. அவரே வந்து சினிமாவில் பார்க்கணும், மகனே உன் பக்தியை நான் மெச்சினேன், நீ இப்படியாக தவறு செய்கிறாய் அப்படி சொல்லுவான்னு வச்சுக்கிறியா?
அவர் எம்பெருமான் இல்லை, இயேசு பெருமான். புரியுதா உங்களுக்கு? அவர் நம்ம மனுஷத்தை வருவார். இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5:5 அனனியா சப்ரால் தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லுவாங்க. பேதுரு தான் பொய் சொல்லுவாங்க. பேதுரு இவளுக்கு தான் வித்தியா, உன் கிரயத்தை இவளுக்கு தான் வித்தியா என்ன சொல்லுவாங்க? ஆமாம், உலகத்தோம் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. ஆனால் பேதுரு சொல்லுவான், நீங்கள் பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி உங்கள் இருதயத்தை நிரப்பியது என்ன? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பொய் யார்கிட்ட பேசுறீங்க? ஊழியக்காரன் பேசுனா பொய் பேசுனா யார்கிட்ட பேசுறீங்க? ஊழியக்காரனை பேச பிடிக்கலன்னா உங்களுக்கு யாரு பேச பிடிக்கல? வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனுக்கு ஒரு ஆசை கொடுத்துக்கிறார். உன்னை நேசிக்கிறவன் என்னை நேசிக்கிறான், உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ என்னை நேசிக்கல, என்னை வெறுக்கிறீங்கன்னா என்னை வா ஆண்டவரையா? எனக்கு எதாவது நஷ்டம் இருக்கு? எனக்கு எதாவது நஷ்டம் இருக்குதா? ஏதாவது நஷ்டம் இருக்குதா? நமக்கு தான் நஷ்டம். ஆகையால வேதாகமம் சொல்லுகிற வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் தாவீது சொல்றான், நீதிமான் என்னை தயவாய் என்ன செய்றானாமா? பணிந்து கொள்றானா? கடிந்துன்னு எப்படி இந்த யூடியூப்ல ஒன்று போட்டு காட்டினாங்களா? அப்படியா? ஒருத்த வண்டியில் போகிறான், உரமாக ரோட்லேயே போயிட்டு இருக்குது. ஏய் ஓரமா போ அப்படின்னா, ஏங்க அன்பா சொல்லக்கூடாதா அப்படின்னோடனே அவளை தூக்கிட்டு வண்டியில் மேலே உட்கார வச்சுட்டு பார்த்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் மாதிரியா சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒவ்வொருத்தையும் முடிச்சு இது அப்படி அல்ல. சிரிக்கிறான், பார்த்துருப்பான் போல தெரியுது. தயவா சொல்கிறேன், ஒரு காலம் நான் யாரையும் வெறுக்கிறதே கிடையாது. நான் அந்த மனைவியாக இருந்தாலும், ஊழியக்காரன் அந்த ஊழியக்கார், எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் வெறுக்க மாட்டாங்க. எந்த ஊழியக்காரியாக இருந்தாலும் வெறுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் உங்களை வெறுத்தால் அவர்களுக்கு வேலை இல்லை. நான் சொல்றது புரியுதா? நீங்க ஓனராக இருக்கிறீங்க, உங்க குழந்தை இல்லை ஒரு ஓனராக இருக்கிறீங்க, உங்கள் பையனை உங்கள் வேலைக்காரங்க வீட்டில் வேலை செய்கிறவன் சரியாக கவனிக்கலை, அவனை பராமரிக்கலை, அவனை பாதுகாக்கலைன்னா வேலைக்கு வச்சுக்குவீங்களா? வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டோம் தானே? கர்த்தர் எங்களை வைக்க மாட்டார். நாங்கள் வேலையை தக்க வச்சுக்குவோமா, இல்லை உங்களுக்காக நாங்கள் சண்டை போட்டுருப்போமா? வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் இந்த வசனத்தை எடுக்கும்போது ரொம்ப நேரம் யோசனை பண்ணேன், ஏன் இந்த வசனங்கள் வந்துச்சுன்னு ஆவியால கேட்டேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் என்னை கடிந்து கொண்டார். யோ நீ என்ன எல்லாத்தையும் கோவப்பட்டு திட்டுற அப்படின்னாரு. நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் திட்டமாட்டேன் அப்படின்னு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொன்னாரு, உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்கள், நீங்கள் சபையை நேசிக்கிறையா? இன்னைக்கு எனக்கு சபை இல்லை. விசுவாச பிள்ளைகளை சதறி பாவத்துக்குள்ளா போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன் சபை உடஞ்சதுன்னு? சபையில் யாரையும் திட்டினா சபையை விட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி நான் திட்டாமையே வச்சுருந்தேன். சபைக்குள்ளேயே பாவம் பெருகுச்சு, சபைக்குள்ளெல்லாம் இருந்துச்சு. நான் அப்படியே விட்டு ஜனங்க நிறைய வந்தால் சந்தோஷப்பட்டேன். ஒரு நாள் மொத்தத்தையும் சாத்தான் கொண்டு போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்படி தான் உன்னை நியமித்தேன், அந்த வேலை நீ செய்யாதபடினாலே நான் உன்னை கைவிட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு நான் ஊழியம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கா செபிக்க முடியுமா அப்படின்னாரு. உனக்கு அறிவில்லையான்னு கேட்டேன். அவரை பார்த்து, உனக்கு அறிவில்லை, என்னத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டேன். திட்டியா? இப்படி நான் திட்டாதங்கடி தான் என் ஜனங்கனை விட்டு போயிட்டாங்க. நீர் திட்டும், நான் கேட்கிறேன் அப்படின்னாரு. நான் அழுதுட்டு சொன்னேன், இல்லை பாஸ்டர், நான் சும்மா உங்களை திட்டி பார்த்தேன், வாங்க ஜெபிக்கலாம்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி சபை வளர்ந்துருக்கு, பழைய இப்படி சபை கட்டப்பட்டு இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, நம்மளை ஒருத்தர் கடிந்து கொண்டு புத்தி சொன்னால் கேளுங்க. கணவன் மூலியமாக மனைவிக்கு புருஷனுக்கு அவங்க தாய் தகப்பன் மூலியமா, பாசஸ் மூலியமா, ஊழியக்காரன் மூலியமா பிள்ளைகளுக்கு வரும். கேளுங்க.
தேவனுடைய சத்தத்தை செவி கொடுங்க. வயதுல மூத்தவங்க சொன்னா கேளுங்க. ஆலோசனை தள்ளாதீங்க. ஆலோசனை இல்லாத ஜனங்கள் விழுந்து போவார்கள். உங்களை காப்பாற்றும்படி தான் தேவன் ஆலோசனை கொடுக்கிறாரு. காப்பாற்றும்படி தான் 8வது மரியமான பெரிய காரணம் செய்யும்படி நீ ஜெபிக்கிறபடி உனக்கு உதவி செஞ்சுக்கிறார். சில நேரத்தில் குழந்தை நம்ம அடிப்போம், செய்யாத, பகைக்கல, பிளைடு எடுத்துருச்சு குழந்தை, சின்ன குழந்தை அடிப்போம், தொடாத, தீ பக்கத்தால போகாத, அங்க போகாத, உழுது குழந்தை அடிப்போம். கொல்றதல்ல, இந்த குழந்தையை நேசிக்கிறோம். ஆகையால நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமாமா? ஆண்டவரே, என்னை அவர்கள் கடிந்து கொண்டார்கள், என்னை திட்டுறாங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, அவர்களை என்னை மேன்மைப்படுத்தி பேசும்படி, அவருக்கு முன்பாக நான் சாட்சியா வாழ்ந்து காட்டும்படி, என்னை அற்பமா என்றால் அவர்களுடைய என் உயர்த்தை காட்டுங்க. ஜெபிச்சு பாரு. உன் அற்பமா என்னவங்க, உன்னை கேவலமா பேசினவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு பாரு. சொல்லுவாங்க, பெட்டர், பரவாயில்ல, அன்னைக்கு கூட பெட்டரா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்தபோது, செய்ய வாஞ்சித்த போது என்னை வழிநடத்தின தேவ மனுஷன், ஊழியத்துக்கு நீ தகுதி இல்லை, உன்னெல்லாம் யாரையா ஊழி செய்ய சொன்னது சொல்லி எங்களை துரத்தி விட்டாங்க, உங்களுக்கு படிப்பு இல்லை, நாணம் இல்லை, அறிவில்லை, எதுக்குமே தகுதி இல்லை. கண்ணீரோடு ஜெபித்தேன். பாட்டு பாட போக முடியாது, ஆசை, உட்காரு, எங்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்கை பிடிக்க ஆசையாக இருக்கும், பேச ஆசையாக இருக்கும், ஜெபிக்க ஆசை இருக்கும், ஒன்று தரமாட்டாங்க. இன்னைக்கு நான் ஏன் தெரியுமா உங்களை கூப்பிட்டு முன்னால் நிறுத்துறேன், பாட்டு பாடுங்க, ஜெபிங்க, வசனம் பேசுங்கன்னு. என்னை போல உங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு பல நாட்கள், பல இரவு கண்ணீரோடு அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபைக்கு நாங்கள் வேலைக்காரனாகவே இருக்கிறேன், கூட்டுவேன், சாணி வலிப்பேன். ஒரு நாளும் எங்கள் பாஸ்டர் மனைவியோ டீ குடிச்சு காஃபி குடிச்சு பார்த்துருப்பாங்க, அவங்க தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. டீ காஃபி ஏதோ பிரியப்பட்டால் கொடுப்பாங்க. நாங்கள் வாலிய பசங்க ஒரு 6-7 பேர் கஷ்டப்பட்டே இருந்தோம். ஆனால் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். எனக்கு அதிகமாக எங்கள் பாஸ்டரை திட்டுவார், ஒன்றுத்துக்கு முதவாதம், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் ஆண்டவர் சொன்னேன், பிரயோஜனம் மற்ற என்னை பயன்படுத்தும் ஆண்டவரை. அதே ஊழியக்கார் ஒரு பெரிய மீட்டிங்கில் என்னுடைய சபம் விசுவாசியாக இருந்த தம்பி அப்படிங்கிறாரு, என்னை யாருன்னே தெரியாத மறுதளிச்சவரே ஏன் விசுவாசினார். இன்னொரு பசங்க, நீ சொல்லக்கூடாது, அவனை ஒதுக்கி விட்டவன், நீ வெறுத்தவன், நீ சொல்லாதேனாரு. நான் சொன்னேன், அப்படி இல்லை, அவர் சொன்னங்கட்டி தான் நான் வளர்ந்து நிற்கிறேன். உங்களை யாராவது திட்டினா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை அற்பமாக என்ன விட்டாங்க, சவால் விடுங்க. நான் இவங்களுக்கு முன்பாக ஆண்டவரை என்னை மாற்றி காட்டுங்கன்னு சொல்லுங்க. அதை தான் நான் விரும்புகிறேன். ரோசம் இல்லை, ரோசம் வரல, திட்டி சூடு சொன்ன வரல, இப்படி என்ன மாதிரி திட்டுவாங்களா? எதுக்கு திட்ட? நீ மறுபடியும் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்படணும். நீ விழுந்து கிடக்கல்ல, இழந்து நின்று பாசான் எருதுகளைப் போல, லீபோன் மரங்களைப் போல, பனை மரங்களைப் போல செழித்திருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறாரு. சரி, நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? யாராவது திட்டுனா சண்டை போடக்கூடாது. என்ன திட்டான்னு சொல்லி அவனை எல்லா கம்ப்ளைண்ட் அங்கே பண்ணக்கூடாது, அங்கே இருக்க கம்ப்ளைண்ட் இங்கே வாங்கி விடக்கூடாது. என்ன செய்யணும்? பொறுத்துக்கு போக வேண்டாம், ஜெபி. இப்போ ரகசியம் சொல்லுற சர்ச் ஓப்பனில், இது யூடியூப்பில் போகும் சொல்கிறேன். நான் தப்பு செஞ்சாலும் என்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள். தப்புன்னு தெரிஞ்ச சின்ன பையனாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் நான் மன்னிப்புக்க தயாராகிறேன். தப்பு செய்யலைன்னா எந்த கொம்பம் வந்தாலும் பயப்பட மாட்டேன். கர்த்தரை நியாயத்துக்கிட்டேன். என் நியாயாதிபதி கர்த்தர், அவருக்கு முன்பு நான் குற்றமற்றவனாக இருக்க விரும்புகிறேன். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருக்குள்ளும் வரணும். புரியுதா? சரி, இப்போ ஒன்று, நம்ம யாராவது சொன்னாலும் ஜெபிக்கணும். 2வது காரியம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். என்ன பண்ணாரு? எப்ப பண்ணாரு? நம்ம எத்தனை மணிக்கு தெரிகிறோம்? அதிகாலை எத்தனை மணிக்கு? 6 மணிக்கா? அதிகாலங்கள் எத்தனை மணிக்கு?
யார் சீக்கிரமாக இருந்திருக்கீங்களோ அந்த மாதிரி டைம் 3 மணிக்கு 4 மணிக்கு அதிகாலை. ஆனால் 7, 8, 9 மணியெல்லாம் அதிகாலைன்னு சொல்லக்கூடாது. அதிகாலை ஜெபம் நம்ம எப்படி பண்ணணும்? அதிகாலை இருந்துச்சு யார் ஜெபம் பண்ணா? இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணார் அதிகாலையில். ஆனால் நான் பண்ண மாட்டேன். சொல்கிறோமா இல்லையா? கொஞ்சம் குளிராக இருக்குது பாஸ்டர், டிசம்பர் மாதம் ஆச்சா, தாளுந்திரு காலும் தெரியாது, முட்டையாட்ட போத்தி படுத்துட்டு உள்ள ஒரு பாட்டு வேற, கருவிலே தாயின் கருவிலே முட்டை மாதிரி சுந்திட்டு படுத்துக்கிறது. அவர் பாப்பாரு, அக்கினியை போட வந்தேன்னு சொல்லி சூரியனை திறந்து விட்டுறாரு, வெளிச்சம் வந்துடுது, கண்ணு முடிச்சு பார்த்தா ஜெபம் போயிடுது. அதிகாலை இருட்டோடு எழுந்து செபிக்கணும். நம்ம எப்படி செபிக்கணும்? அதிகாலை இருட்டோடு செபிக்கணும். யாராவது எதை சொன்னாலும் செபிக்கணும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான தனிமையாக இருந்தார். ஜெபம் பண்ணுறார். எப்படின்னா, ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு தனி ஜெபம் அவசியம். யாரெல்லாம் தனி ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரும் கையை தூக்குவோம், அப்படி தானே? அந்த ஜெபம் முதல்ல ஒரு 10 கட்டில் சொன்ன பார்த்தியா, அதில் சம்மந்தப்பட்ட ஜெபமாக இருக்கக்கூடாது. அந்த ஜெப குறிப்பு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். எதெல்லாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்க வேண்டியது அனுப்புவேன். நீங்கள் என்ன செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேலே. எப்போ போனார்? காலையில் அதிகாலையில் போனார். அப்புறம் ஏன் பாஸ்டர் ஆண்டவருக்கு பொழப்பே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் நீ எப்போ பார்த்தாலும் வாயை அசை போட்டு தின்னுக்கிட்டே இருக்கிற? வகுரா வாங்காளா செய்கிறாங்களா இல்லையா? அதில் ஒருத்தர் பழமொழி வேற, ஒருத்தர் தின்னுட்டே கேட்டால் நொறுங்க தின்னா 100 ஆயுசுங்கிறான். நம்மால் எப்படி வசனம் வச்சுருக்கோம் தெரியுங்களா? டக்கு டக்குன்னு வசனம் வச்சுக்கிறது, ஆனால் பைபிள் வசனம் தெரியாது. அப்போ இங்கே வேதம் சொல்லுது சாயங்காலம் ஜெபம் பண்ணார். சாயங்காலத்தில் என்ன சொல்ல தெரியுமா? தனிமையில் பாட்டு பாடி ஆராதிக்கணும். இந்த பெண்கள்லாம் வேலைக்கு புருஷன் போயிட்டு நைட் 8 மணி 9 மணிக்கு வராங்கன்னா சாயங்காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா பாட்டு பாடி ஆராதிக்கணும். போனை போட்டுக்கிட்டு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. சாயங்காலத்தில் 6 மணிக்கு சொன்னால் 8 மணி மட்டும் பேசிட்டு கூடாது. நல்லா ஆராதிக்கணும். சாயங்கால வேலையில் தேவ சமூகத்தில் முடிஞ்ச சர்ச்சில் வந்து நீங்கள் ஆராதனை பண்ணுங்க. ரைட். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்க வேளையில் இன்னும் கூட ஒரு காரியத்தை நல்லா கற்றுக்கொள்ள. ஜெபம் இந்த மலையை பார்த்து சொல்லுங்களேன், மேய்ஞ்சிட்டு போவா, பெயர்ந்து போவா. நல்லா சொல்லுமா, என் காது கேட்க மாட்டேதுமா. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போயிடுச்சுன்னா நடக்குன்னு சொல்லி பைபிள் இருக்குது. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, வசனம் படிச்சுட்டே இருந்துச்சு. வசனம் படிக்கும்போது அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு சாலை போட்டு, இந்த அம்மா மட்ட சாலையில் தான் குடியிருந்துருக்கு அந்த காலத்தில். அந்த அம்மா இந்த மலை ஏறி இறங்கினா ஊர் வேலைக்கு போகிறக்கு, ஆனால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இந்த மலைக்கு சுற்றி ஒரு 10-15 கிலோமீட்டர் சுற்றி தான் அப்படி போகுமா. ஆனால் மலை ஏறினா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வேலையாமா. அப்போ இந்த அம்மா இங்கிருந்து பிறந்து மலையை இப்படி ஏறி இறங்கினா ஆயிரும். ஆனால் மலை ஏறி இறங்க முடியுமா? மழை இல்லைன்னா 2 கிலோமீட்டரில் போயிடலாம், 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் போயிடலாம். அப்போ அந்த அம்மா நினச்சா, ஆண்டவரே வசனம் சொல்லி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போச்சு நடக்கணும், மலையை பார்த்து பெயர்ந்து போ சொல்லிகிட்டே இருந்துச்சான். அப்புறம் ஒரு நாள் அந்த அவங்ககிட்ட அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க ஜபத்தில் வல்லமையானவங்க வந்து கேட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க? மலையை பெயர்ந்து போகணும். அப்படி கிறுக்கி நானும் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை எங்கள் செவுத்தில் உரசுன்னு கடந்து போன்னு சொன்னால் போகவே இல்லை அப்படின்ச்சா. உன் ஜபத்தை கேட்பாரான்னு அலங்காப்பார் அப்படின்னு நம்ம டெய்லி சொல்ல ஜபம் பண்ணிச்சான். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு எல்லாம் வண்டியிலேருந்து வந்தாங்களாம். பார்த்து எல்லாம் மலையை பார்த்து அளந்தானுங்களாமா. மலையை உடச்சி வாய்க்காலைக்கு ரோடு போட்டு விட்டானுங்களாமா, பஸ் ரோட் ஆக்கிட்டானுங்களாமா. மழை என்ன ஆயிடுச்சு? பெயர்ந்து அவ்வளோ. அதான் விசுவாசம். ஜெபிக்கும் போது எனக்கு அப்பவே தெரியும் பாஸ்டர், அது கிடைக்காதுன்னு தெரியும் எனக்கு.
அது நடக்காதுன்னு தெரியும், அது அமையாதுன்னு தெரியும், அது வாய்க்காதுன்னு தெரியும். அவனை பாருங்க எப்படி இருக்கிறான். ஒரு இந்து சகோதரன் பாஸ்டர், ஒரு இஸ்லாமிய சகோதரன் பாஸ்டர், சாமியை கும்பிடாத பாஸ்டர், சர்ச்சுக்கு போகாதவன், அவன் பாருங்க எப்படி நல்லா இருக்கிறான். எப்படி பாஸ்டர் நான் இவ்வளோ ஜெபம்றேன், இன்னும் என் பிரச்சனை தீரலையா? ஒரு சகோதரர் கூட நேற்று வாக்குவாதம். ஆண்டவர் யாரை பார்க்க சொன்னார்? அவரை நோக்கி பார்க்க சொன்னாரா? நீயே பக்கத்து ஆளாக பார்த்துருக்குற? உன் விசுவாசம் யார் மேலே இருக்குது? செபிக்கும் போது இது நடக்கும், இது கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு செபிக்கணுமா? எப்படி செபிக்கணும்? ஆமாம். இப்போ ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் பார்த்தோம். முதல்ல ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்களேன். நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஒன்றும் வேற நோட்ஸ் எடுக்கிறவங்க வீட்டில் போய் என்ன செய்யணும்? அதை போய் படிக்கிறதுக்கு எழுதுது. உண்மையில் அப்படி செய்கிறீங்களா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். மெட்ராஸ் மாதிரி நெஞ்சில் மஞ்சால கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்போ வச்சுக்கிறது? எங்கேயாவது போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு சின்ன 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னா எடுத்து இந்த வீட்டுக்கு தகுந்த வசனை தான் மகனே, அதுக்கு யூஸ் கிடையாது. சாப்பிட்ட சாப்பாடை மென்று சாப்பிடணும். அதனால தான் நம்ம பார்த்து ஆடுன்னு சொன்னார். ஆடு என்ன செய்யும்? அசைப்படுமா? வசனத்தை கேட்டு போய் வீட்டில் நோட்ஸ் எடுத்து எழுதணும். எல்லாருமே எடுக்கணும். நம்ம பண்ண மாட்டாங்கிறோம். வெளிநாடுகளில் எல்லாம் எடுக்கிறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம ஒரு பேப்பர் எடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வீட்டில் உட்காந்து டைம் இருக்கும்போது இப்படி சொல்லுதே, வசனம் இப்படி சொல்லுது, பாஸ்ட் இப்படி சொன்னார். இந்த ஆள் போதிக்கிறது சரியா போதிக்கிறாரா இல்லை விட்டு அடிக்கிறாரா அப்படி வசந்து பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு மீட்டிங் கலந்துட்டேன். அங்கே ஒரு ஊழியக்காரர் அப்படித்தான் பேசும்போது மத்தேயு 24:29 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:29 சொல்லுகிறது, எரேமியா 74ங்கிறாரு. எரேமியா 74, எரேமியா 74:13 சொல்லுகிறது, மத்தேயு 31 அது 28 அதிகாரம் தான் இருக்குது. எல்லாம் எழுதுறானுங்க, ஒருத்தவங்க கூட கேள்வி கேட்கல. அவர் பாட்டுக்கு அடிக்கிறார். லூக்கா 31:16 படியாக. நல்ல வேலை எல்லாமே சங்கீத புஸ்தகமாக நினைச்சிட்டார் போல தெரியுது. 150 மட்டும் நம்மளும் கேட்டுக்கிட்டு அவர் பார்க்காம எவ்வளோ வசனம் சொன்னார் தெரியுமா, நான் எழுதிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு கை தூக்குனேன். வாட் ஹேப்பன் அப்படின்னாரு. என்ன நடந்துச்சு கை தூக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன வசனமெல்லாம் நிறையா தவறான வசனம். அல்லேலூயா. அது அப்புறம் பேசிக்குவா. ஹல்லேலூயா. ஹவு ரகபா ஷபபா. ஆவி இறங்கிட்டாரம்மா, என்னை மாக்கறான். நீ எந்த ஆவியோடையும் எனக்கு தெரியும். அது மாதிரி இந்த ஜார்ஜில் பேசும்போது கள்ள உபதேசம் பண்ணுறனா நல்ல உபதேசம் பண்ணுறமான்னு என்ன செய்யணும்? எழுதி வச்சு வீட்டில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். எவன் சொன்னாலும் வாயை தந்துட்டு ஆணு வாக்காத. வாய்க்குள்ள பூந்து காதுக்குள்ளே போயிடும். வசனத்தை கவனி, அது சரியான வசனமா எழுது, வீட்டில் படித்து பாரு, இது சரியான வசனம். 2வது, வசனம் சொல்லும்போது நல்லா கவனிச்சு எழுதணும். நான் 23ங்கிறத நீ 73 நீ போட்டுட்டு வந்து பாஸ்டர் நீ சொன்னது தப்புன்னு சொல்லுவேன்னு தான் நான் நோட்ஸ் வச்சுருக்கிறேன் இங்கேயே. சரி, அப்போ அதிகாலையில் என்ன செய்ய நம்ம எந்திரிச்சு ஜெபிக்கணும், சாயங்காலத்தில் ஜெபிக்கணும். இன்னொன்று பாயிண்ட் நான் விட்டுட்டேன் தெரியுங்களா? இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். நைட்டில் தூக்கம் வரலன்னா, நல்லா தூங்கிட்டு திடீர்னு முழிப்பு வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை எழுப்புறாருன்னு அர்த்தம். கர்த்தர் 2 மணிக்கு எழுப்பிட்டாரு, 1 மணிக்கு எழுப்பிட்டானா கர்த்தர் எழுப்புறான்னு அர்த்தம். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். 2 மணிக்கு எந்திரிச்சு மிட் நைட் படமாட்டம் செல்லில் பார்த்துட்டு கூடாது, செல்லை ஓடிட்டு கூடாது. 2 மணிக்கு யாரும் பார்க்கல. நான் 2 மணிக்கு ஆன்லைனில் யாரெல்லாம் இருக்கிறீங்க, 1 மணிக்கு 12 மணிக்கு ஆன்லைன், 11:30 மணிக்கு மேலே ஆன்லைனுக்கு எல்லாத்தையும் கவனிக்கிறேன். சில பேர் இதனால் பயந்து சிம்மவே மாற்றிட்டான். ஒரு ஃப்ரெண்டுக்கு அடித்தேன், என்ன அப்படிங்கிற இந்த நம்பரும் தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறான்.
கண்பானவர்களே, மனுஷனுடைய கண்கள் 2, கர்த்தருடைய கண்கள் 7 கண்களும் பூமியை சுற்றி வருகிறது. நீ என்ன பேசுற, எப்படி நடந்துக்கிற, என்ன செய்கிற, எங்கே யாருக்கு தெரியாம என்னென்ன பண்ணிட்டு இருக்க, அந்த கண் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு திருடன் ஒரு நாள் ஒரு வீட்டில் இறங்கி திருட இறங்கி அவன் நல்லா இறங்கி பீரவை சவுண்ட் இல்லாமல் திறந்து கையை உள்ளே விட்டு பொருளை எடுக்கலான்னு பார்த்தா அந்த பீராக்கள் ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ஐயோ அப்படி சொல்லி உட்காந்துட்டான், பீராக்கடியிலே உட்காந்துட்டான். காலையில் அந்த வீட்டு ஓனர் ஒரு பாஸ்டர், அவர் வந்து பார்த்தா பீரா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். யாரா நீ பீரா திறந்து உட்காந்துருக்க, திருடுனா திருட்டு ஓடிக்கணும்ல, ஏன்டா திருடாம உட்காந்துருக்கிறேன். அவன் சொன்னானாமா, ஐயா நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாம். நான் பாஸ்டர் தானே தம்பி, என்ன விஷயம்னு. நான் ரட்சிக்கப்பட்டவங்க, பின்னோக்கி போயிட்டேங்க, பொழப்பில்லை, திருடலாம் என் பழைய தொழிலுங்க, திருடலாம் நான் வந்து கையை விட்டு எடுக்கலாம் பார்த்தா ஒரு கண்ணு பார்க்குதுங்க. அந்த பாஸ்டரா, அவர் காண்கிற தேவன், அவர் காண்கிற தேவன். என்னாச்சு தெரியுமா? அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில் மூப்பராக இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டு நான் ஒரு நாள் போனேன் ஒரு பிரேயத்துக்கு. இப்போ மூப்பர் சாட்சி சொல்லுவார் அப்படின்னு அவர் தன் சாட்சி சொல்கிறார். இப்போ சபையில் ஒரு மூப்பராக்குறாரு. கண்ணு இப்போ பார்க்குதானே, அன்னைக்கு பார்த்த கண்ணுக்கே பதில் சொல்ல முடியாமல் அடிமையாயிட்டேன். கர்த்தர் நம்மை காண்கிறவராக, உன் கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், உன் வேதனைகளை அறிகிறார், உன்னை பார்க்கிறார். உன் இக்கட்டான சூழ்நிலை, அவமானமான சூழ்நிலை, உன் நெருக்கமான சூழ்நிலை, உன் பலவீனமான சூழ்நிலை எல்லாவற்றையும் காண்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ ஜெபிக்கிறங்கட்டிக்கு உனக்கு உதவி செய்யும்படி பார்க்கிறாரு. உன்னை வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கும்படி அவருடைய கண்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. அது மட்டுமா, நீ கூப்பிடும்போது கேட்கறக்கு ஆயத்தமா நிற்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சில கடவுளுக்கு, சில சாமிகளுக்கு மிளகெல்லாம் போட்டு மூஞ்சில தேக்கணும், அப்பத்தான் சூடு சொரணம் வந்து எந்திரிச்சு போய் பதில் தரும். நம்ம சாமிக்கு அப்படிலாம் வேண்டாம், ஸ்தோத்திரம் போட்டா போதும் இறங்கி வந்துடுவாரு. ஆண்டவருக்கு போடுற சோப்பு என்ன தெரியுமா? உன் ஸ்தோத்திரம். நீ துதிக்க ஆரம்பிச்சோன்னு வலிக்கிட்டு பரலோகத்தில் வலிக்கிட்டு சைனிங்க வந்துடுவார். வந்து சொல்லுவார், இவனோட ஒரே தொல்லையா போச்சு, பரலோகத்தில் சிங்காசத்தில் உட்காந்துட்டு எல்லாரும் சேராபின் கேருபின் மத்தியில் துதிக்கிறத கவிழ்த்துங்க, சோப்பை போட்டு ஸ்தோத்திர சோப்பை போட்டு இறக்கிட்டான் பரலோகத்தில் இருந்தீங்க. அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நீ துதிக்க ஆரம்பிக்கும் இறங்கி வருகிறார். துதிக்க அவர் இறங்கி வர மட்டும் இல்லை, அவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆகையால நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நான் சில காரியங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜெபிக்க வேண்டிய முறைகளை சொல்லி தரப்போகிறேன். இப்போ நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தரப்போகிறேன். அது ரொம்ப அவசியம். நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடறேன். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணீங்க, கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த ஜெபம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், அது கேம்பில் சொல்ல வேண்டிய காரியத்தை இப்போ உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாலே சொல்லிடுறேன். முதல் ஜெபிக்க வேண்டிய முறைகள், நம்மை சீர்படுத்தி கொண்டு ஜெபிக்க வேண்டும். காலையில் எழுந்து என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே. என் பலவீனத்தை நான் ஒப்புக்கொள்ளணும், என் குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும், என் பாவத்தை ஒப்புக்கொள்ளணும், என்னோட தவறை மனசார ஒத்துக்கொள்ளணும். யார்கிட்ட? ஏசப்பா கிட்டையும் சரி, கணவன் மனைவி பிள்ளைகிட்ட தப்புனா ஒத்துக்கணும். சீர்படுத்தாமல் ஜெபிக்காத, அது பரலோகம் போகாது. அதிகாலையில் ஜெபிக்கணும், சாயங்கால வேலையில் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், இரவு வேளையில் ஜெபிக்கணும், தனிமையில் ஜெபிக்கணும், நமது குடும்பமாக ஜெபிக்கணும், சபையில் கூடி ஜெபிக்க வேண்டும். மாதம் ஒரு முறையாவது குடும்பங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். குடும்பங்கள், சபை நபர்கள், சபையின் ஒவ்வொரு நபர் நிலை கேட்டு அறிந்து அவர்களுக்காக தினமும் ஜெபிக்கணும். பக்கத்தில் சபை முடிச்சுட்டு ஓடிடக்கூடாது. அவங்க கூட பேசும்போது அவங்க நிலைமை தெரியும்.
நல்லா வாங்கிட்டு போய் பக்கத்தில் ஊதிடக்கூடாது. என்கிட்ட இந்த பலவீனமெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அந்தந்த பிரச்சனையை அங்கேயே விட்டுறணும். உங்கள்கிட்ட ஒருத்தர் பிரச்சனை சொன்னாங்கன்னா அதை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இவருடைய பலவீனங்கள் இப்படி இருக்குது, இவருடைய பாவங்கள் இருக்குது, இவங்களுடைய இயலாமை இப்படி இருக்குது, இவங்க கஷ்டம் இப்படி இருக்குது, இவங்க சூழ்நிலை எப்படின்னு குடும்பமாக சொல்லி சொன்னோம் ஜெபிக்கணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, உறவுகள், நண்பர்கள் ரட்சிக்கப்பட செய்யணும். சொல்லுங்களேன், ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சத்தியத்தை சொல்லி வழி நடத்த வேண்டும், சபைக்கு கொண்டு வர வேண்டும். பக்தர்களுக்கு பார்த்து ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு சத்தியம் சொல்லு, ஜெபிக்காம சத்தியம் சொல்லாத. அவன் கேட்க மாட்டான் பாஸ்டர் அப்படின்னு உன் ஜெபத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீ ஜெபிச்சுட்டு அவனுக்காக ஜெபிச்சுட்டு போய் சொல்ல அவன் கேட்பான். ஜெபிக்காமையே போய் சத்தியம் சொல்லாத. இன்னைக்கு அநேகர் சத்தியம் சொல்லி வராத காரணம் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறதே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு நான் 1.5 வருஷம் ஜெபம் பண்ணேன். 1.5 வருஷம். அதுக்கப்புறம் சத்தியம் சொல்ல ஆரம்பித்தேன். மறுபடியும் ஜெபிப்பேன், சத்தியம் சொல்லுவேன், ஜெபிப்பேன். என்னை முதல்ல மப்பானாக்குனவர், நல்ல தண்ணி போட வச்ச சகோதரனுக்காக ஜெபம் பண்ணேன். என் ஃப்ரெண்டு தான், அவர் ரட்சிக்கப்பட்டார், நம்ம சபைக்கு வந்தவர் தான். இப்போ சின்ன சூழ்நிலை தான் வேறு இடத்துல போயிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த, ஃப்ரெண்டை ஆதாயப்படுத்தவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ள ஆண்டவர் ஏற்றுக்க. யார்? நீ நான் என்னென்ன பண்ணிருக்கு நமக்கு தெரியும். இன்னைக்கு நீ சாமியார் ஆயிட்டேன்டா அப்படின்மா. அவங்க நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். ஆகையாலே அப்படி சொன்னோம். ஜெபங்கள் சுருக்கமாக இருக்க வேண்டும், அலப்பக்கூடாது. ஜெபத்தில் என்ன பாயிண்ட்ஸ்? ஆண்டவரே, எலியா ஜெபத்தை கேட்டீங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாத, தெரியுமா தெரியாதா? எலியா ஜெபம் கேட்டது, ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டது, த பாயிண்ட். ஆண்டவரே, ஜெபம் ஆசீர்வதி சுகப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் ஜெபம் நான் பதில் வரக்கூடாது. அந்த விசுவாசத்தில் வரணும். அதிகமாக தனியாக இருக்கீங்க பாருங்க, தனியாக ஜெபிக்கிறீங்க பாருங்க, அப்போ நீங்கள் மணிக்கணக்காக பாயிண்ட் சொல்லி ஜெபிங்க. இப்போ அவர் அன்னி பாசெல்லாம் பேசினார், அப்படி அன்னி பாசெல்லாம் பேசி ஜெபம் பண்ணுங்க. அது உங்கள் பர்சனல் ஜெபம். வைக்கும்போது என்ன செய்வேன்னா, நீங்கள் அங்கே ஜெபிக்க சொல்ல தெரியாது, வேண்டிக்கொள்ள என்னதுன்னு அறியாதுனாலே பெருமூச்சலோட பரிசுத்த என்ன செய்கிறாரு? அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. நமக்கு அவங்க என்ன வியாதி, எதனால வந்துச்சுன்னே தெரியாது. இப்போ கேன்சர் அப்படின்னு சொன்னோம்னா, கேன்சரில் பல டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது. போன் கேன்சர், பிளட் கேன்சர், இப்படி நிறையா கேன்சர். அப்போ அது என்ன கேன்சர் நமக்கு தெரியும். கேன்சரை சுகமாக்குனா சுகமாகாது. ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது உங்களுக்கு ஜெபிக்க தெரியாங்கனால பரிசுத்த ஜெபத்தில் பதில் எடுத்துவார். அதுக்கு தான் பைபிளில் போட்டிருக்கு, பெருமூச்சோடு விண்ணப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். அப்போ ஒரு காரியத்தை தொடர்ந்து ஜெபிக்காது, நன்றி சொல்ல ஆரம்பிச்சிரு. ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிரு. ஆண்டவரே, எனக்கு ஒரு கார் வேணும், காரு தந்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த காரு வேணும், இந்த காரு இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு வேணும், எனக்கு இல்லாட்டி புது கார் வாங்கணும், புது காருக்குரிய பணத்தை எனக்கு தாரும், இந்த ஃபினான்ஷியலாக வாங்கணும், என்ன டீட்டெயில்ஸோ உனக்கு எப்படி வேணுமோ, இல்லை நான் ஜெப வாழ்க்கையில் ஊழியக்காரனாகணும், என்னென்ன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேகர் பிசாசை கடிந்து கொள்றீங்க. எப்படி கடிந்து கொள்றீங்க? முடிச்சிடறேன். இயேசுவின் நாமத்தில் நல்லா கவனிக்கணும். பிசாசே, இயேசுவை துரத்துபடி ஜெபிக்கிறேன். அவர் என்ன மார்போடு தழுவிக்க போறாரு? அதை பிசாச இயேசுவின் நாமத்தில் வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே. குச்ச கையில் கொடுத்துக்கிறாரு. பூச்சி வந்துருச்சு, ஒரு பாம்பு வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பாம்பை அடிக்கும்படி அடிப்பீராக சொல்லுவியா? நீயே என்ன பண்ணுவ? டக்குன்னு குச்சத்தை போடு, மண்டை மேல போடு, அதை அடிச்சு போடுவில்ல. யார் அடிக்கிறா? அப்போ அப்படி ஜெபம் பண்ணுவியா? கர்த்தாவே, இந்த பாம்பை அடிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவன் டக்குன்னு போட்டு அது சொல்லு, ஆண்டவரே இவனை போடும்படி பலம் கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். புஷ்ஷர் போட்டு போயிடும். அதிகாரம் யார் கையில் இருக்குது? இந்த கையில் இருக்குது. பிசாசை கண்டு எந்திரியும் பயப்படுறது உங்களை கண்டு அவன் பயப்படுறதில்ல. பிசாசை துரத்துன்னு நம்ம பயப்படுற காரணம் தெரியுமா? பிசாசை துரத்ததில்லை. என்ன போகமாட்டியா? எனக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லு. போயிடுறியா? நான் போவேன் அப்படின்னு சொல்லுது. வாடா வேலையை பார்த்துட்டு இவன் சொன்னா நான் போவேன் அப்படின்னு சொல்லி. ஜெபங்கள் வல்லமில்ல ஜெபங்களாக மாறணும்.
இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, ஆனால் அதிகாரத்தை நீங்கள் செலுத்துங்க. பிசாசின் நீங்கள் துரத்துவீங்க போட்டிருக்குதா, நான் துரத்துவேன்னு போட்டிருக்குதா? மார்க் 16 என்ன சொல்லுது? பிசாசுகளை துரத்துவீங்க, நீங்க தான் துரத்தணும். சம்பளத்தை நீங்க வாங்கிக்கங்க ஆண்டவர் சொல்லுவியா? இந்த வாரம் முழுவதும் சம்பாதித்து கர்த்தாவே நீர் வாங்கி கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் சொல்லுவியா? உடனே போய் வாங்கி கரகரன்னு என்ன 500 குறையுது, 10 குறையுது, 20 குறையுது, நீ வராத வேலைக்கெல்லாம் சரியா போச்சு போகணுமா? பார்த்தீங்களா? அதனால ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டிங்களா? இனிமேல் ஜெபிக்கும் போது ஒரு வித்தியாசம் தெரியணும். அளப்பாதீங்க, ஸ்ட்ரெயிட் அடிங்க. இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே, கடிந்து கொள்ளுகிறேன், அவனை சுகமாக்குறேன் இயேசுவின் நாமத்தினால. யார் சுகமாக்குறா? இயேசுவின் நாமத்தினால நான் சுகமாக்குறேன். அந்த விசுவாசம் எப்போ உனக்குள்ள வருதோ அப்போ ஆவியை ஒன்று பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். குணமாக்கு வரங்கள் உனக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நான் வரங்களை குறித்து எடுக்கும்போது சொல்ல நினச்சேன், இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஊழியக்காரர்கள் நாங்கள் அதை செய்கிறோம், அதனால தான் சுகமாகுது. இதுதாங்க, இது விசுவாசி நடக்க அடையாளங்கள். ஊழியக்காரில் நடக்க அடையாளம் இல்லை. பேய்களை பிசாசு யார் துரத்தணும்? விசுவாசிக்கும் துரத்தணும். பாஸ்டர் துரத்திக்கிறான். பாஸ்டர் விசுவாசி ஆக்கி நீங்கள் பாஸ்டர் நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க.